ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் தீர்க்கதரிசனம் 23ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசனம் 23:6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆமென், ஸ்தோத்திரம். இங்க தீர்க்கதரிசி அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு. எரேமியாவின் தீர்க்கதரிசனம் 6ஆம் அதிகாரத்துல அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. இங்க வார்த்தை அழகா சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருப்பாராம்? நீதியாக இருப்பாராம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருப்பாராம்? நீதியாக, நீதி செய்கிறவராக, அக்கிரமம் இல்லாத ஒரு நீதியான காரியத்தை செய்கிறவரா இருப்பாராம். இந்த வார்த்தைக்கு நமக்கு இன்னொரு அர்த்தமும் நமக்கு நல்லா தெரியும். ஏகோவா சிட்கேனு. ஏகோவா சிட்கேனு அப்படின்னா நீதியா இருக்கிற கர்த்தர் அப்படிங்கிற அர்த்தம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ஏகோவா சிட்கேனு. அப்படி உங்களுக்கு புரியலன்னா நீதியா இருக்கிற கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையில தான் நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். இங்க கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லப்படுகிறது. கர்த்தர் நீதி உள்ளவராக என்ன பண்ணுவாராம்? இருப்பாராம். உங்களுக்கு உதாரணமா ஒரு வார்த்தை, ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய வேதத்துல அதிகமான ஞானி என்று அழைக்கப்படுவது சாலமன். அப்ப அந்த சாலமன் கிட்ட ஒரு வழக்கு ஒன்று வருது. நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வழக்கு தான். 2 ஸ்திரீகள் வராங்க. இருவருக்கும் பிரசவ காலத்துல குழந்தைகள் பிறந்திருக்கு. இருவரும் அந்த சத்திரத்துல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தியினுடைய குழந்தை என்ன ஆயிருச்சு? இறந்து போயிருச்சு. மற்றவளுடைய குழந்தை மாத்திரம்தான் இருக்கு. இப்ப இருவருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வருது. இது என்னுடைய குழந்தை. 2 பெண்களும் சொல்ற ஒரு வார்த்தை, இருக்கிறது ஒரு குழந்தை, ஆனா 2 பெண்கள் இருக்கிறாங்க. 2 பெண்களும் சொல்ற ஒரு வார்த்தை, இது என்னுடைய குழந்தை. அப்ப இந்த வழக்கு நேரம் யார்கிட்ட வருது? சாலமன் கிட்ட வருது. சாலமன் கிட்ட இந்த வழக்கு வரும் பொழுது சாலமன் ராஜா அழகா ஒரு தீர்ப்பு சொல்றாரு. அவர் பொறுத்து பார்த்தாரு. என்னடா அது, பெற்றெடுத்தது ஒரு பிள்ளை, ஆனா வந்து நிற்கிறது 2 தாய்மாருங்க. இப்ப இந்த 2 தாய்க்கு யாருடைய மகனா அதாவது இந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி சாலமன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாலமனுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்ப அந்த ஞானத்தின் மூலமா சாலமன் ஒரு பதில் சொல்றாரு. ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வாங்க, ஒரு காலை ஒருத்தி பிடிச்சுக்க, ஒரு காலை இன்னொருத்தி பிடிச்சுக்க, நடுவா என்ன பண்றேன்? வெட்டுறேன். ஓம் பங்க நீ எடுத்துக்க, ஓம் பங்க நீ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு சாலமன் தீர்ப்பு சொல்றாரு. அரங்கமே அதிர்ந்து போய் நிற்குது. என்னடா இப்படி ஒரு தீர்ப்பை சாலமன் சொல்லிட்டாரு. அப்ப பெத்த வயிறு பத்திக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. பெத்த வயிறு பத்திக்குன்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. அப்ப அந்த பெற்றவள் சொல்றா, அந்த உண்மையான தாய் சொல்றா, இந்த குழந்தைய அவளே வச்சுக்கிட்டு ராஜா, அந்த குழந்தை உயிரோட இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த தாயானவள் அடித்து கொண்டு அழுகும் பொழுது சாலமன் சொல்கிறாரு, இவளே இந்த குழந்தைக்கு தாய், இவளை கொண்டு போய் என்ன பண்ணுங்க? சிறைச்சாலையில் போட்டுருங்க, இவளை கொண்டு போய் ஏதாவது தண்டனை கொடுத்து அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தேவனுடைய ஞானம் படைத்த ஒரு மனிதனே இவ்வளவு ஞானமாய் செயல்படும் பொழுது அந்த ஞானத்தை கொடுத்த தேவன் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவராக இருப்பார். நம்ம வேதத்துல பார்க்குறோம், சாலமோனை போல ஞானி யாருமே இல்லை, சாலமன் எழுதின பொன்மொழிகளும் அதற்கு நிகரான எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம வர்ணிக்கிறோம். ஆனா அந்த சாலமனுக்கே ஞானத்தை கொடுத்தவர் எவ்வளவு அனந்த ஞானம் உள்ளவராக இருப்பாரு. அந்த தெய்வம் ஒரு அநித்தியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பாரா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீமையை கர்த்தர் அனுமதிப்பாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ அநியாயம் பண்ணாங்க, தண்டனை கொடுத்தாரு, ஆனா தீமையை என்ன பண்ணல? அனுமதிக்கல. நீதியாக தான் என்ன பண்ணார்? நடத்தினார். அப்ப இன்றைக்கு நம்ம தியானிக்க போற வார்த்தை நீதியா இருக்கிற கர்த்தர். இந்த நீதியா இருக்கிற கர்த்தர் இந்த ஜனங்களை எப்படி ஆளுகை செய்வாரு, இந்த ஜனங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போனாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன சத்தியத்தை மாத்திரம் தியானிச்சுட்டு நம்ம தொடர்ந்து இந்த வசனத்துக்கு நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தியானிக்க நம்ம ஆயத்தமா இருப்போம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க அதே எரேமியாவின் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 வசனத்தை வாசிக்கலாமா? நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன்.
இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுகிறார். போதும். இங்க வார்த்தை அழகா வருது. இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை. இந்த 3 வார்த்தையும் வைத்துதான் இந்த நீதியா இருக்கிற கர்த்தருங்கிற வார்த்தையை தீர்க்கதரிசி என்ன பண்ண ஜனங்களுக்கு மத்தியில சொல்றாரு. இந்த ஜனங்கள் எங்க பயந்தாங்க, இந்த ஜனங்க எங்க கலங்குனாங்க, இந்த ஜனங்க எங்க காணாம போனாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இதனுடைய இன்னொரு சத்தியத்தையும் நமக்கு என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மேல 2 வசனத்தை வாசிங்க. 1-2 வசனத்தை. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கு ஏற்ற தண்டனையை உங்கள் மேல் வரவிப்பேன். ஸ்தோத்திரம். வேதம் அழகா சொல்லுது, பராமரிக்காம போயிட்டீங்க, அவைகளை பராமரிக்காம போயிட்டீங்க. எப்படி இவங்க பராமரியாமல் போனாங்களாம்? நூதனமான தீர்க்க தரிசனத்தை சொன்னது நிமித்தம் உண்மையான தீர்க்க தரிசனம் என்ன பண்ணல, எடுக்கல. அதற்கு உதாரணமா வாசிங்க. அதே எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 2:8 வாசிக்கலாமா? எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 2:8. கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். அப்ப இங்க வேதம் அழகா ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறது. இந்த ஜனங்கள் எப்படி கர்த்தருக்கு துரோகம் பண்ணாங்களாம், அதாவது தீர்க்கதரிசிகள் எப்படி துரோகமான தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அந்த துரோகமான தீர்க்க தரிசனத்தை ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம். இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, என்னை அறியாமல் இருந்த மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். அப்ப இங்க தீர்க்க தரிசனம் எப்படி உரைக்கிறாங்களாம்? பாகாலை கொண்டு, விக்கிரகங்களை கொண்டு, குறி சொல்லுகிற ஆவிகளை கொண்டு இந்த தீர்க்கதரிசிகளை அப்ப என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தர் உனக்கு நன்மையானதையே செய்வார், நீ வாளாகாமல் தலையாவே இருப்ப, உன் களஞ்சியத்தில் இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயுமாவும் ஒரு நாளும் குறையாது, சகல நாட்களும் கர்த்தர் உன்னோடு கூடவே இருப்பார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், நீ ஆசீர்வாதம். இப்படி எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்றது? போடுறது. இவங்க பண்றது என்ன? அநியாயமும் அக்கிரமமும் தேவனுக்கு விரோதமான காரியங்களும் இவங்க செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை கண்டித்து தீர்க்க தரிசனம் உரைக்காமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், நீ 30, 60, 100 என்ன பண்ணுவ இப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய புத்தியை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கழுவிட்டாங்க. இந்த ஜனங்களும் பூம்பு மாடு மாதிரி இந்த வார்த்தையை கேட்டு 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 என்ன பண்ணிட்டாங்க? பழகிட்டாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர்கள் இருதயம் பயப்படத்தக்க பாபிலோன் என்ன பண்ணார்? அசிரியன் என்ன பண்ணார்? உள்ள கொண்டு வந்தார். அவங்க கலங்கத்தக்கதாக இருவரையும் கர்த்தர் உள்ள கொண்டு வந்து வச்சார். அதனால தான் சங்கீதம் 137-138 உட்காந்து அழுதுகிட்டு பாபிலோனுடைய ஆற்றங்களில் உட்காந்து கிண்ணறத்தை தூக்கி வைத்து ஐயோ எங்களுடைய தெய்வத்துக்கு நாங்கள் ஆராதிக்க முடியலைன்னு உட்காந்து என்ன பண்ணாங்க? அழுதுட்டு இருந்தாங்க. ஏன் கலங்க வச்சாரு? ஏன் உன் புத்தியை மழுங்க ஒப்பு கொடுத்த? உன் புத்தியை ஏன் மழுங்க ஒப்பு கொடுத்த? உன் மூளை ஏன் செலவு பண்ண ஒப்பு கொடுத்த? 1000 சொல்லுவான் அவன். நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அவன் சொல்லுவான்ப்பா, உனக்கு எங்கப்பா போச்சு அப்படிங்கிறது போல அவர்கள் சொல்லி சொல்லி தப்பு அவங்க மேலதான். இங்க ஜனங்கள் மேல தப்பு கிடையாது. ஜனங்களை நடத்த வேண்டியவர்கள் நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தாமல் போனதே ஜனங்கள் சிதறடிக்கப்பட போறதுக்கு முக்கிய காரணம். ஆனா இங்க இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறேன். அவர்கள் சொன்னார்களே, அதே நாட்கள் உண்மையான தீர்க்க சத்தியத்தை உரைச்சுக்கிட்டு இருந்தான்ல, அவன் வார்த்தையை ஏன் கேட்கல? அவன் சத்தத்துக்கு ஏன் செவி கொடுக்கல? இங்க 2 தீர்க்கதரிசிகள் வராங்க. எல்லா தீர்க்கதரிசிகளுமே பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது. உண்மையான தீர்க்கதரிசி இருந்தார். எரேமியா இருந்த நாட்களில் சிதேக்கியாவும் இருந்தான். ஆனால் சிதேக்கியா சொன்னா,
2 கொம்பை வச்சுக்கிட்டு இந்த கொம்பை முட்டி, இந்த பாரு இந்த கொம்பு எப்படி முட்டி உடச்சி தள்ளுதோ அது போல தேவன் உனக்கு விரோதமாக இருக்கிற பகைஞரெல்லாம் என்ன பண்ணுவார், முட்டி தள்ளி உடச்சிருவாரு, நீ பயப்படாத, பாபிலோன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு. ஆனால் எரேமியா சொல்கிறாரு, எப்பா டேய் நீ உன் அண்ட புழுவுக்கு என்ன பண்ணுறது, அளவு கிடையாதா, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அவங்கள சிறைப்பட்டு கொண்டு போக போறாரு, நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் பொய்யன். யாரு சொல்றா, சிதேக்கியா, எரேமியா அப்பா, இவன் பொய்யன், இவன் பொய் சொல்றான், இப்படியெல்லாம் இல்லை, கர்த்தர் இப்படி தான் சொன்னார். இப்போ ஜனங்கள் எதை நம்புறாங்க, சத்தியத்தை நம்புவதில்லை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்றதில்லை, புத்தி சொல்றதை ஏற்றுக்கொள்றதில்லை. யாரு தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அவர்கள் பின்பாகவே இந்த ஜனங்கள் சுற்றி 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 தங்கள் மூளையையும் தங்களுடைய சிந்தையையும் என்ன பண்ணிட்டாங்க, செலவழித்து மழுக்க விட்டு, அதை செலவு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, துவைக்கிறத அப்படியே சொல்ல வெளுத்து எடுத்துட்டாங்க. இவர்களும் அதற்கு ஏற்றுவது போல மாறிட்டாங்க. இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் நம்முடைய தமிழகத்தில் குறிப்பாக அநேக சபைகளுக்குள்ளேயும் அநேக ஊழியத்திலையும் இதுதான் என்ன பண்ணுது, நடக்குது. எப்படி ஒரு ஜனங்களுக்குள்ள பேசுனா அவன் நம்ம பக்கம் வருவானோ அதற்கேற்றது போல என்ன பண்றது. அதனால தான் வசனம் அழகா சொல்ற, அவன் எனக்கு துரோகம் பண்ணான், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். இன்னைக்கு அந்த துரோகத்தில் சிக்கிக்கொண்ட அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கீழே அநேக ஆடு என்ன பண்ணுது, சிக்கிக்குது. அந்த ஆடுகளுக்கு என்ன இல்லை, தெளிவு இல்லை, பாவம் என்ன பண்றது. அதனால தான் நம்முடைய கண்கள் என்ன பண்ணணும், திறக்கப்படும். இன்னைக்கு கடைசி நாட்கள் நம்ம இருக்கோம். இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 23ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க எங்களை திட்டுற மாதிரி தான் இருக்கும், முழுக்க முழுக்க எங்களை திட்டுற மாதிரி தான் இருக்கும். நான் தியானிக்கும் போதே சொன்னேன், நான் என்னைய நானே திட்டிக்கிறதா இல்லை நான் ஜனங்களுக்கு நான் உபதேசிக்கிறதா, இதை எப்படி நான் கொண்டு போகிறது அப்படிங்கிறப்ப தான் இன்னொரு சத்தியமும் எடுக்கிறதுச்சு. 2 தீர்க்கதரிசி இருந்தாங்க, அங்கே ஒருத்த மட்டுமா இருந்தான், 2 பேர் இருந்தான்ல. அப்போ 2 பேர் இருக்கும்போது தேவன் ஏதேனில் 2 விஷயம் வச்சார், நல்லதையும் வச்சார், கெட்டதையும் வச்சார். கெட்டதை எடுத்துக்கொண்டதுனால தான் ஆதாமையும் ஏவாள் என்ன பண்ணார், ஏதேனுக்கு வெளியே அனுப்புனார். அப்போ கெட்டதை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு தான் கர்த்தர் அதிகமான கலக்கத்தை என்ன பண்ணார், கொடுத்தார். அப்போ நம்ம எதை ஏற்றுக்கொள்கிறோம், இன்னைக்கு அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார், நம்ம எதை ஏற்றுக்கொள்கிறோம், நம்ம எதை அங்கீகரிக்கிறோம், எதை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள விரும்புது, சத்தியத்தையா, தேவன் சொல்ற கடினமான வார்த்தையவா, இல்லை அந்த உபதேசம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை யார் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் போனாங்களே, அப்படிப்பட்ட ஜனங்களா இருக்க விரும்புறீங்களா? அப்ப இயேசுனார் ஒரு வார்த்தை கேட்ப, நீங்களும் போய்விட. அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? வசனத்தை கேட்கல, அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், அந்த வசனத்தை நான் கேட்கல. அங்க சொன்னவங்க என்ன சொன்னாங்க, இது ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கு, இதை யாரு பின்பற்ற முடியும், இதை எப்படி நாங்க பின்பற்றுறது, மோசையாவது பரவாயில்ல, இவர் அதுக்கு மேல இருப்பாரு போல இருக்கு, ரொம்ப கஷ்டமா ரொம்ப கடினமா பேசுறாரு, ரொம்ப சரியில்லைப்பா, ரொம்ப டஃப்பா இருக்காரு, இதை யார் ஏற்று, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு நான் போறேன் என் வீட்டுக்கு. ஒரு கூட்டம் போயிருச்சு. அப்ப மீதி இந்த கூட்டத்தை பார்த்தா கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அநேகருடைய செவி என்ன பண்ணல, திறக்கப்பட மாட்டேங்குது. காரணம், அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை மாற்றிக்கோ, இதை திருத்திக்கோ, இப்படி நடக்காத, இப்படி வசனம் அநேக புத்தி சொல்கிறதுனால அநேகருடைய இருதயத்தில் இது ஏற மாட்டேங்குது, வசனம் ஏற மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு பதிலாக வேற என்னென்னமோ என்ன பண்ணுது, ஏறுது. இப்படி வேற என்னென்னமோ ஏறுச்சுன்னா நமக்கு தான் பயம், நமக்கு தான் கலக்கம். அங்கே வசனம் அப்படி தானே போட்டிருக்கு, மறுபடியும் வாசிங்க 23ல் 24 அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன், இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை. அப்ப நம்ம எதை ஏற்றுக்கொள்கிறோம், கர்த்தருடைய சத்தியமான வேத வசனத்தை நம்முடைய செவிகளில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடப்போம்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்முடைய வாழ்க்கையில பயப்பட தேவையில்லை. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், இந்த காரியம் எப்படி முடியும், அற்பமா ஆரம்பிக்கப்பட்டிருக்க இந்த விஷயம் எப்படி சம்பூர்ணமா முடிய போகுது, ஒன்றுமே இல்லாம ஆரம்பிச்ச துவக்கத்தை துவங்கிட்டேன், இது எப்படி முடிய போகுது. இப்ப இந்த கேள்வியில ஏன் வருது, நமக்குள்ள சத்தியம் என்ன பண்றதில்ல, சரியாக இன்ஜெக்ட் பண்ணாததுனால தான் அது வெளியரங்கமான பயத்தை நமக்கு என்ன பண்ணுது, காட்டுது. மருத்துவர்கிட்ட போகிறோம்,
மருத்துவர் நமக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இன்ஜெக்ஷன் எது கொடுக்குறாங்க? நமக்குள்ள இருக்கிறதான கம்மியான எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு தான் அந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுது, செயல்படுது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறதான எதிர்ப்பு சக்தி அதிகமான, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சுனாக்க எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் ஓடி போயிடும். அது நம்ம கிட்ட கம்மியாகும் பொழுது நமக்கு இந்த பலவீனங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, வருது. அப்போ டாக்டர்ஸ் யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன் என்ன இருக்கு, ஆன்டிபயோட்டிக்கை இன்ஜெக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், நமக்குள்ள ஏற்றிடுவாங்க. அப்போ நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பொழுது அந்த வியாதிகள் நம்மை விட்டு தானாக மாறிடும். அது போல தான் வேத வசனமும், அந்த வசனமாகிய சத்தியத்தை நம்ம எவ்வளவா நம்முடைய செவிகளில் கேட்டு கேட்டு நம்முடைய சிந்தைகளிலும் நம்முடைய மனதிலும் நம்முடைய சரீரத்திலும் அதை வைத்துக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள் உண்டாகிற பயத்தை அது வெளியில் என்ன பண்ணிடும், தள்ளிரும். காரணம் உள்ள சத்தியம் இருக்கு. இயேசுநாதர் மத்திய 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு வைத்த அநேக சோதனை தப்பிக்க என்ன காரணம்? அவர் தெய்வமாக இருந்ததுனாலயா, அவர் உபவாசம் போட்டதுனாலயா, அவர் உபவாசம் போட்டு ஜெபித்ததுனாலயா, எதனால? அவருக்குள் இருந்த வேத வசனமே அவரை பயமுறுத்திய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கியது. வேற சத்தியம் அங்கே எதுவுமே கிடையாது. அவர் அங்கே 40 நாள் உபவாசம் போட்டதுனால தான் அவரை பிசாசு பிடிக்காமல் இருந்துச்சுன்னு கிடையாது. அவர் இயேசுநாதராக இருந்ததுனால தான் பிசாசு பிடிக்காமல் இருந்ததுன்னு கிடையாது. அவர் யோர்தான் நதிக்கல்ல முங்கி எழும்பின உடனே புறாவானவர் அப்படியே ஆவியானவர் புறாவை போல வந்து இவன் நேசக்குமா, இவன் பிரியமா இருக்குன்னு அவர் மேலே அபிஷேகத்தை ஊத்துறதுனால பிசாசு பிடிக்காம போலங்க. அவருக்குள் சத்திய வசனம் இருந்ததுனால அவரை சோதனைப்படுத்தும்படி வந்தவனும் சோதனை செய்யாதபடிக்கு ஓடி போனான். காரணம் உள்ள சத்தியம் இருக்கு. அப்போ நம்மளை ஒரு விஷயம் பயமுறுத்தும் போது நமக்குள் வசனம் கிரியை செய்யுமானால் அந்த பயம் தானாகவே நம்மை விட்டு வெளியேறும். அல்லேலூயா. அப்போ முதலாவது பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணுமா, புறம்பே தள்ளும். எந்த பூரண அன்பு? இயேசுவின் மேல் நாம் வைக்கிற அந்த பூரண அன்பு நமக்குள் வரக்கூடிய எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளும். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி, அப்படிதானே வேதம் சொல்லுது. இல்லை குறிப்பிட்ட பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கா. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். அப்போ பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நம்ம உள்ள ஏற்றும் பொழுது நல் வார்த்தைகளை, நான் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன்னு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நாம் செயல்படுத்தும். அவங்க சொன்னாங்கன்னு இல்லை, இந்த ஊழியக்காரர் சொன்னாங்கன்னு இல்லை, இந்த ஊழியக்காரர் சொன்னார்னு அல்ல. அவர் என்ன நல்வார்த்தை சொன்னார், அந்த நல்வார்த்தையை நான் சொல்கிறேன்னா சொன்னால் அது என்ன ஆகும், நான் உங்களை நல்லா மேய்க்கிற நல்ல மேய்ப்பேன். இல்லை என்றால் நானும் கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு மேய்ப்பனாக தான் என்ன பண்ணுவேன், காணப்படுவேன். அப்போ கர்த்தர் நமக்கு சொன்ன நல்வார்த்தையை நாம் படித்தாதான் வெளியிலிருந்து ஒருத்தர் சொல்கிற வார்த்தை நல்லதா கெட்டதா நமக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு தேசமும் சில சபைகளும் ஏன் சீர்கெட்ட நிலைமைக்கு போகுது? சத்தியத்தை வாசிக்காததுனாலையும் சத்தியத்தை தியானிக்காதனாலையும் வசனத்தை உள் வாங்காமல் இருக்கிறதுனாலையும் தான் எல்லாரும் சொல்கிறது இவங்களும் என்ன பண்ணுறாங்க, கேட்டுட்டு போகிறாங்க. ஒரு ஆட்டுக்கு ஒரு மெய்ப்பன்னா இருக்கும், அந்த மெய்ப்பன் இயேசு கிறிஸ்துவா மாத்திரம்தான் இருக்கும். நாங்கள் வெறும் வழிகாட்டிகள் தான், நாங்கள் வெறும் வழிகாட்டிகள் தான். என் கையில் ஒரு குச்சை கொடுத்துருப்பார். எதுக்கு அந்த குச்சை? அடிக்கிறதுக்கு இல்லை, நடத்துறது. வலது பக்கம் போனால் இல்லை இடது பக்கமாக போ. முந்தி ஓடினா முந்தாத கொஞ்சம் பொறுமையாக நட, பிந்தி நடந்தால் கொஞ்சம் வேகமாக நட. இதுக்கு தான் மெய்ப்பனுடைய கோல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்முடைய ஏரியாவில் செம்மறி ஆட்டுக்களை அதிக பேர் மேய்ச்சிட்டு வருவாங்க. இவ்வளோ பெரிய கம்பு வச்சு கொண்டு வருவாங்க. அந்த கம்பை தூக்கி அடிக்கவும் முடியாது, அடித்தாலும் அது வலிக்கவும் வலிக்காது. சின்ன கம்பில் அடித்தா தான் வலிக்கும், ஏன்னா அதில் தான் ஃபோர்ஸ் அதிகமாக கிடைக்கும். இவ்வளோ பெரிய கம்பை தூக்கி அடித்தா என்ன ஆகும், மேலே தான் விழுகும், ஆனால் வலிக்காது. அப்போ அவ்வளோ பெரிய கம்பை மெய்ப்பன் வச்சு எப்படி இந்த ஆட்டை அடிப்பார்? முந்தி ஒரு ஆடு போதுன்னா இங்கேருந்து தட்டுறதுக்கு, டேய் ஓடாத, பொறுமையாக போ. நசல் கொண்டதும் சினை உள்ளதும் இப்படிப்பட்ட ஆடுகள் வரும் பொழுது அந்த மெய்ப்பன் என்ன பண்ணணும், மெதுவாக நடத்தணும். கரவலாடுகள் இருந்தால் எப்படி நடத்தணும், மெதுவாக நடத்தணும். ஆட்டுக்குட்டிகள் இருந்தால் எப்படி நடத்தணும், அதுக்கு தான் கோல் ஆச்சா. அப்போ மெய்ப்பன் யாரு? நானே நல்ல மெய்ப்பன், இயேசு கிறிஸ்துவே நல்ல மெய்ப்பன். அப்போ அவர் சொன்ன நல்வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை எல்லாம் அவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய வார்த்தையை கேட்கல, தெய்வத்துடைய வார்த்தையை கேட்கல,
யாருடைய வார்த்தையை கேட்டாங்க? வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்கள்ல இருக்கிற ஒரு சில வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 18 1 முதல் 10. யோசபாத்துக்கு ம் மிகுந்த ஐஸ்வர்யமும் ம் கனமும் உண்டாயிருந்தது. ம் அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து ம் சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். ம் அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்துக்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படியெனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோடே வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடே கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். ஸ்தோத்திரம். இங்க ஒரு யுத்தத்துக்கு 2 ராஜாக்கள் என்ன பண்றாங்க? போறாங்க. யோசபாத்தும் ஆகாப்பும் என்ன பண்றாங்க? யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ யுத்தத்துக்கு ரெடியா இருக்கும் பொழுது அந்த அந்நாட்கள்லையே நமக்கு இன்னைக்கு நீங்கள் அதிகமாக படிச்சிருப்பீங்க, தமிழில் படிக்கிறவங்களும் சரி, ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களும் சரி, யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக சோழி உருட்டி என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. ஜெயிப்போமா தோப்போமா, இல்லைன்னா சில மந்திர தந்திரங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு அதில் ஜெயிப்போமா தோப்போமாங்கிற ஒரு நிர்ணயத்துக்கு அப்புறமா தான் யுத்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அதே போல் அந்த யோசபாத்தும் இந்த ஆகாப்பு என்ன பண்றான்? கர்த்தருடைய வார்த்தையை விசாரிக்கலாமா? இது நல்லதா கெட்டதா? நல்லது தானே. ஒரு காரியம் செய்ய போறோம், அந்த காரியம் நல்லதா கெட்டதான்னு கர்த்தரிடத்துல விசாரிக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா என்னைக்கும் நான் உனக்கு ஜாதிகளை சுதந்திரமாக கொடுப்பேன்னு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல போய் கர்த்தாவே இந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பேனா தோப்பனான்னு கேட்கல, தப்பே கிடையாது. இப்ப இந்த யோசபாத்தும் ஆகாப்பும் செஞ்சது சரி. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போம், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். எத்தனை பேர் சொன்னாங்க இந்த வார்த்தைய? 400 தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. அடுத்து வாசிங்க. பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். இவன் கேட்கிறான், 400 பேரும் சொல்றாங்க நீ போ, கர்த்தர் உன் கரத்துல ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு. ஆனா இவனுக்கு, இந்த யோசபாத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம், வேற யாராவது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா? வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமா அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலமான இடத்திலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். போதும் போதும் போதும், எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்ப ஆளும் அனுப்பியாச்சு. மிகாயாவை அழைத்து வர சொல்லி ஆள் அனுப்பியாச்சு. யோசபாத்தும் ஆகாப்பும் மேடை போட்டு உக்காந்தாச்சு. 400 பேரும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இப்போ 400 தீர்க்கதரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் அழைச்சிட்டு வர சொன்னாங்க பார்த்தீங்களா? இப்போ அவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்க. 12வது வசனத்தை வாசிங்க. மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை ஏக வாக்கமாய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படிக்கு நன்மையாக சொல்லும் என்றான். ஸ்தோத்திரம். இதுக்கு பேரு தீர்க்க தரிசனமா? இதுக்கு பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதா? இங்க அழைக்க போனவன் சொல்றான், ஆல்ரெடி 400 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவுக்கு ஃபேவராகவே சொல்லிட்டாங்க.
நீ ஒருத்தன் தான் மிச்சம். ஸோ நீயும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதற்கு ஏற்றது போலவே நீயும் சொல்லு. வார்த்தையை வேணா மாத்திக்க, முன்ன பின்ன வார்த்தையுமே தப்புக்கல. ஆனா எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கும். அப்படி சொன்னா யாருக்கு நன்மையா இருக்குமா? உனக்கும் நல்லது, ராஜாவுக்கும் நல்லது, உன் உசுருக்கு பார்த்துக்க. இப்படி என்ன பண்றாங்க? எச்சரிப்போடே கூட்டு போறாங்க. இப்ப அடுத்த வசனத்துல அவரு பண்றத பாருங்க. அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஸ்தோத்திரம். நான் கர்த்தர் சொல்றத மட்டும்தான் சொல்லுவேன். நீ 400 பேர் சொன்னாலும் சரி, நீ 4000 பேரை கூட்டு வந்து சொன்னாலும் சரி, நீ இந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவா இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமா கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னா நான் சொல்லுவேன். அதுக்கு விரோதமா நான் நிக்க மாட்டேன். யாருக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதம் என்ன பண்ண மாட்டேன், நிக்க மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிக்க. கர்த்தருடைய வார்த்தை வருது, இந்த யுத்தத்துக்கு போகாத, இந்த யுத்தம் தோல்வியில முடியும்னு எச்சரிக்கை பண்ணியும் இவங்க என்ன பண்ணல. இவன் நான் சொல்லல, அப்பவே சொல்லல, இவனுக்கு விரோதமா போய் தான் சொல்லுவான்னு இங்க பத்தி அதே மாதிரியே பேசுறான். வாசிங்க 19வது 17வது வசனத்தை. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான். சொல்லல ஏற்கனவே இவன் வாயில நல்ல வார்த்தையே வராது அப்படின்னு. எப்ப பாரு என்னை கரைச்சி கொட்டிக்கிட்டே இருப்பான்னு. இப்ப பத்தி அதே மாதிரி சொல்லி இப்படி போயிட்டான். இதுக்கு தான் நான் நம்பவே கூட. அந்த 400 பேர் சொன்னாங்க, நான் அவங்கள நம்பு. இதே 400 பேர் தான் பாகாலுக்கு முன்பாக நின்று பாகாலே தெய்வம் பாகாலே தெய்வம்னு சொல்லி அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் காலை முதல் மாலை வரை கத்தினார்கள். அதே 400 பேரை போலதான் இந்த 400 பேரும் காலை முதல் மாலை வரை தரிசனம் சொல்றாங்க. எலியாவை போல மிகாயாவும் வந்தார். ஒற்றே வார்த்தை, இந்த யுத்தம் கர்த்தருக்கு பிரியமில்லாத யுத்தம், இந்த யுத்தத்துக்கு நீ போகக்கூடாது, இது கர்த்தர் அருவருக்கிறான்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. ஆனாலும் இவங்க கேட்கல, போனாங்க. அவமானப்பட்டு தான். இந்த கலக்கம் ஏன், இந்த பயம் ஏன், இந்த காணாம போற விஷயம் ஏன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போனதுனால தான். அதற்காக தான் இந்த வசனத்தை நான் உங்களை வாசிக்க சொன்னேன். இவ்வளோ நேரமா குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் திரும்ப ஒரு முறைக்கு 2 முறை பொறுமையாக வாசிங்க. ஏன் பயம் உண்டாகுது? யுத்தத்தை பார்த்து அந்த யுத்த களத்தில் ஏன் பயம் உண்டாகுது? அந்த யுத்த களத்தில் நிற்க முடியாமல் ஏன் காணாமல் ஓடி போகிறாங்க? ஏன் அந்த யுத்த களத்தில் கண் கலங்குறாங்க? ஐயோ தோத்துருவோமோன்னு. கேட்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கேட்டு செயல்படாததுனால தான் பயப்படக்கூடாதவனுக்கெல்லாம் நம்ம பயந்துக்கிட்டு இருக்கிறோம். கண்ணீர் சிந்தாத இடத்துலலாம் இன்னைக்கு நம்ம கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கிறோம். நிமிர்ந்து நிற்க வேண்டிய இடத்துல தலை குனிந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? செவி கொடுக்க வேண்டியவருக்கு சரியாக செவி கொடுக்காததுனால தான். நீதி செய்கிற தெய்வத்துக்கு நேராக செவி கொடுக்காதனால தான். அவர் நீதி உள்ளவராக தான் இருக்கிறாரு. அவர் நம்மை நடத்தக்கூடியவராக தான் இருக்கிறாரு. அவர் நம்ம இப்படிதான் நடக்கணும் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. நாம தான் என்ன பண்றது இல்லை, அசம்பந்தமா அநேக நேரத்துல நமக்கு பிரியமான மைக் ஆஃப் பண்ணுங்க, நமக்கு பிரியமான நமக்கு பரிச்சயமான சில விஷயத்தையே நாம பேசிக்கிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம சுத்திக்கிட்டே என்ன பண்றோம், செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் சபைக்கு நேராக சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு பிரியமான வார்த்தையை எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னா அது கர்த்தருடைய வார்த்தையாகவே இருக்காது. நான் விரும்புகிறபடி தான் பேசணும், நான் விரும்புகிறபடி தான் கர்த்தருடைய வார்த்தை வரணும் அப்படின்னா அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. ஆனால் கேட்கலாம், அப்போ எப்படி கர்த்தங்கள்ட்ட பேசுவார் நீங்கள் சொல்கிறீங்களா பாஸ்டர், அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு ஏற்றபடி வார்த்தை வந்தால் கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி வந்தால் அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை வரும்போது தன்னை அறியாமல் கண்ணீர் தானா என்ன வரும். தன்னை அறியாமல் முகம் நேர கீழே என்ன பண்ணும், குனியும். முகத்தின் வாடல் தானாக என்ன இருதயத்தில் தோன்ற ஆரம்பி, கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார்ன்ற வார்த்தை வரும்போது. ஆனா எனக்கு பிரியமான வார்த்தைங்கிறது என்ன தெரியுமா, அவன் எனக்கு விரோதமா பேசிட்டான், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் எனக்கு பொய்யான இட்டுட்டான், இவன் ஏதாவது நடக்கணும், கர்த்தர் பேசணும். எப்படி பேசுவார்? எனக்கு இவன் துரோகம் பண்ணிட்டான், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வரணும். எப்படி வரும்? எங்க அம்மா திட்டாங்க, எங்க அப்பா அடிச்சிட்டாங்க,
என் ஃப்ரெண்டு என்னை முறைச்சிட்டான், எனக்கு இப்படி நமக்கு உண்டானவைகளை நம்ம யோசிச்சு கர்த்தருடைய வார்த்தை வரணும், அப்பதான் நான் அதை ஏற்றுக்கொள்வேன்னா அது கர்த்தருடைய வார்த்தை கிடையாதுங்க. நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய நிலைமையை பார்த்து கர்த்தரே ஒரு வார்த்தையை கொடுப்பார். இங்கே 400 பேர் சொன்னான் ஜெயிப்படா அப்படின்னு, ஒருத்தன் வந்தா நீ தோத்துருவாடா அப்படின்னு. ஆனால் எதை கேட்க விருப்பம் இல்லை. தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு இன்னைக்கு விருப்பம் இல்லை. வெற்றியை மாத்திரமே ருசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க போய் தான் கர்த்தருடைய சத்தம் நம்முடைய செவிகளுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, அநேக நேரத்தில் கேட்க மாட்டேங்குது. ஏன்? நன்மையாக தான் வரணும், நல்லதாக தான் வரணும். கர்த்தருடைய வார்த்தை அப்படி இல்லைங்க. தவறு செய்தா கண்டிக்கிற வார்த்தை தான் வரும். அப்ப அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். இந்த ராஜாக்களுக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லைங்க. அதனாலதான் 400 பேர் சொன்னது மாதிரி 401 வரக்கூடிய மிகாயா தீர்க்கதரிசியும் சொல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் அநேகல எப்படிப்பட்ட வார்த்தையை தான் விரும்புறோம், நன்மையான வார்த்தையை மாத்திரம் தான் விரும்புறோம். நம்ம கேட்குற செய்திகளும் அது அப்படிப்பட்ட செய்தியாக தான் என்ன பண்ணுது இருக்கு. ஆசீர்வாதம் நன்மை, ஆசீர்வாதம் நன்மை, ஆசீர்வாதம் நன்மை, அந்த கூட்டத்துக்கு வா நன்மை, இந்த கூட்டத்துக்கு வா நன்மைன்னு கூட்டங்களை தேடி தேடி போய், தீர்க்கதரிசனத்தை தேடி தேடி போய் ஜனங்கள் சீர்கேடு ஆன நாட்கள் போதும். இதுக்கப்புறமாவது கர்த்தரை என்ன பண்ணுவோம், நோக்குவோம். மனுஷனும் மனுஷன்தான், அவன் கர்த்தராக மாற முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற எல்லோரும் இயேசுவாக மாற முடியாது. அவர்களை போல வேணா பாவனம் காட்டலாம் தவிர இயேசுவாக என்ன பண்ண முடியாது. அதனால மனிதனுக்கு முன்பாக நின்று வார்த்தைக்காக அழுவதை விட தெய்வத்திற்கு முன்பாக நின்று வார்த்தைக்காக அழுவது எவ்வளவோ மேலான ஒரு காரியம். உங்களை தேடி வந்து வார்த்தை வருதா வாங்கிக்கங்க, ஆனா தேடி போய் வார்த்தை என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. உங்களை தேடி வார்த்தை வந்தால் அது உங்களுக்குரிய வார்த்தைங்க. நீங்கள் தேடி போய் ஒரு வார்த்தையை கேட்டால் அது உங்களுக்கான வார்த்தையை அல்ல, வந்துட்டானே என்னத்தையும் சொல்லிட்டு அனுப்புவோமேன்னு சொல்லி அனுப்புகிற வார்த்தை, நீங்கள் தேடி போய் கேட்குற வார்த்தை. ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, உங்களை தேடி ஒரு ஊழியக்காரர் வராரு, இங்கே மேலே கையை வச்சு ஒரு வார்த்தையை சொல்கிறான், அது உங்களுக்கான வார்த்தை. அதே கூட்டத்தில் எல்லாரும் போகிறாங்க, ரேஷனுக்கு சீனி வாங்க போகிற மாதிரி நீங்களே போய் நின்றுட்டு எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் பாஸ்டர், நான் என்ன சொல்லுவார், நானே வெந்து நொந்து போய் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணி பலன் இல்லாமல் இருக்கிறேன், என்கிட்ட வந்து ஐயோ இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே அப்படின்னு. ஒரு ஊழியக்காரர் அழகாக சொன்னார். ஒரு பெரிய கன்வென்ஷன் முடிஞ்சிட்டு அவர் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கிறார். அதாவது நொந்து போய் பலன் குன்றி போய் அடுத்த மார்னிங் சர்வீஸ் இருக்குது, ஈவினிங் இருக்குது. இப்போ 22/2 நடக்குது, மார்னிங் ஈவினிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கடைசி நாள் கூட்டத்தில் நிற்கிறாரு. அவருக்கு சுத்தமாக பலன், ஏன்னா காலை மாலை 6 பிரசங்கத்தை 3 நாளில் பண்ணியிருக்கிறாரு. சுத்தமாக பலன் இல்லை. சபையே நிற்கிது ஜோம் பண்ணுறதுக்கு. அந்த ஊழியக்கார்ட்ட ஒரு 200 300 400 பேர் வச்சுக்குவோமே, சபையே நிற்கிது கியூவில். இவர் பார்த்தாரு, ஜோம் பண்ணாரு, கூட்டம் தீர்ற மாதிரி தரல, இருக்க என்ன பண்ணுறது, வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தார், 2 பேராக வர வச்சார். ஓ 2 அப்பையும் 5 வா, 10 வா, அப்புறம் 50 பேராவா, வா ஓ வா ஓ வா ஓ. இதில் என்னங்க கர்த்தருடைய வார்த்தை வரும்? இப்போ வார்த்தைனா என்ன? நம்மை தேடி வருவது தான் வார்த்தை. நாம் தேடி போகிறது, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது வேற, மனுஷனை தேடி போகிறது வேற. ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. அதனால் ஜெபம் பண்ண மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், அவராக பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, போர்வையை போச்சுட்டு உக்காந்துக்க கூடாது. நான் சொல்கிறது மனுஷனுக்கு முன்பாக மட்டும்தான். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பணிந்து கொண்டு தான் ஆகணும். உங்களுக்கு வார்த்தை வேணும், தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். அப்படி விழுந்து கிடந்தாதான் சிலருக்கு தெய்வமே கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுவார், உணர்த்துவார், இருதயத்தில் பேசுவார், சத்தங்கள் கேட்க பண்ணுவார். இல்லையா வேத வசனத்தின் மூலம் பேசுவார். அப்படியும் இல்லையா ஆராதனையில் என்ன பண்ணுவார், பேசுவார். இது எப்போ தெரியுமா? அங்கே விழுந்து கிடந்தாதான் வார்த்தை இங்கே வரும். அங்கே விழுந்து கிடக்காம இங்கே வந்து வார்த்தை எனக்கு தரவே இல்லைன்னா எப்படி வரும்? சரி இருந்துட்டு போகிறோம், டாபிக் மாறுது. அப்போ நாம் தேடி போவது வார்த்தை அல்ல, நம்மை தேடி வருவதே கர்த்தருடைய வார்த்தை. நம்மை தேடி வருவதே கர்த்தருடைய வார்த்தை.
அப்ப இந்த ஜனங்கள் தேடி வந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்பல, தங்களுக்கு பரிச்சயமான வார்த்தையவே கேட்க விரும்பியதனால அவர்கள் பயப்பட்டார்கள், அவர்கள் கலங்கினார்கள், அவர்கள் காணாமல் போனார்கள். ஏன்னா தாவீதுக்கும் சவுலுக்கும் இருக்கிற வித்தியாசம், சவுல் ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு கட்டத்துக்கு மேல கர்த்தர் நம்மளை கைவிட்டாரு அப்படின்னு. எப்ப தெரியுது? காலம் முடிய போற நேரத்துல தான் யாரு கண்ணு திறக்குது? சவுலு கண்ணு திறக்குது. ரைட்டு, கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரு, இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. நேரம் எங்க போயிட்டாரு? குறி கேட்கிற ஆவி உடைய ஒரு அம்மாவை தேடி போயிட்டார். இன்றைக்கும் வருத்தப்பட்டாலும் சரி, வருத்தப்படாம போனாலும் சரி, கர்த்தர் நல்லவரா இருக்கட்டும். கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிப்புல எப்படிப்பட்டவர்களா இருக்கிறது இல்ல, முழுமையாக நிலை நிற்கிறது இல்ல. நேக நேரத்துல சவுளை போல புத்தி என்ன பண்ணிடுது? குறுக்கு வழியை தேடி போயிருது. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடக்கடவும். அந்த ஓட்டம் எப்படிப்பட்டதா இருக்கும்? கிறிஸ்து இயேசுவை நோக்கி ஓடணும். இது நமக்கு கொடுக்கப்பட்டதான வேத சத்தியம். ஆனா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் 10 வருடம் 20 வருடம் 30 வருடமாக ஞானஸ்நானம் எடுத்தும் சபையில் விசுவாசிகளாக இருக்கிறவங்க என்ன காரியம் பண்றாங்கன்னா, அநேக நேரத்தில் சத்தியத்திற்கு விரோதமாக, சத்தியத்திற்கு புறம்பான மந்திரிக்கிறதும், கயிறு கட்டுவதும், சுத்தி போடுவதும், மாந்திரிகமும், வெங்காயமும், வெள்ளைப்பூண்டும் என்ன பண்றாங்க? சேர்த்து வைத்துக்கொண்டு நாசமாக போய்கொண்டு இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள். காரணம், சத்தியத்தில் நிலைத்து இருக்காமல் இருப்பதே காரணம். சத்தியத்தில் இருந்தால் என் பிள்ளைக்கு கண்ணு பட்டுக்கணும் சுத்தி போடுறதுக்கு அவங்களுக்கு என்ன வந்திருக்காது? பயம். புரியுதா? மனசுலாய்? அப்ப சத்தியத்தில் நிலைத்திருந்தா வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்கிற வார்த்தையின் சத்தியம் நமக்கு ஆழமாக இருந்திருந்தா, ஒருவனும் உனக்கு விரோதமாய் கை போட முடியாதுங்கிற வார்த்தைக்கு நம்ம ஆழத்தில் மூழ்கி இருப்போம்னு சொன்னா, ஐயோ என் பிள்ளைக்கு கண்ணு பட்டுருச்சு, என் பிள்ளைக்கு சுத்தி போடுமே சூடத்தையும் ஆரத்தையும் தூக்கிட்டு தெரு தெரு வேணா பண்ண மாட்டோம். ஐயோ புள்ள பயந்துருச்சுன்னு எங்கேயும் மந்திரிக்கு என்ன பண்ண மாட்டோம். காரணம் என்ன? சத்தியத்தில் நிலைத்திராமல் இருப்பதே இது பாரம்பரியமாவே மாறிடுச்சு. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் கூட இது என்ன பண்றாங்க, இது தப்பு கிடையாதுங்க, இது விக்கிரகம்லாம் கிடையாதுங்க, நாங்க மண்ணள்ளி தாங்க சுத்துறோம், நாங்க காஞ்ச மிளகாய் தாங்க எடுத்து சுத்துறோம், நாங்க அடுப்புல தாங்க போடுறோம், நாங்க சூடம் கொளுத்த மாட்டாங்க. என்னத்துக்குன்ற இதை எப்படி ஆக்கிட்டாங்க? எனக்கு அறிமுகமான அநேக பழுத்த விசுவாசியை அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் எங்க திருச்சபை இருக்கு, திருச்சபை இருக்கு, அங்கேயும் சில பேர் அதை பண்றாங்க, இங்கேயும் சில பேர் அதை பண்றாங்க, எல்லா பக்கமும் அநேகர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருடைய ரட்சிப்பை நம்ம கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா வருஷ கணக்கா சபைக்கு போறவங்களா இருப்பாங்க. ஆனா சத்தியம் தெரியலையே. சத்தியம் தெரியலையே. இந்த ஜனங்களை எத்தனை வருஷமா கர்த்தர் நடத்தி வந்தோம், அவருடைய வார்த்தையை உங்களால புரிஞ்சிக்க முடியலையே. 40 வருஷம் கூட இருந்து நடத்தினாருங்க. இதை விட ஒரு யாருக்கு என்ன டெஸ்ட்டுங்க வேணும்? 40 வருஷமா கூட இருந்தாரு. இதை விட வேற வெல் ட்ரைனிங் யார் பண்ண முடியும்? இன்னைக்கு ட்ரைனிங் பீரியட் எவ்வளவு வருஷம் தான் கொடுக்குறாங்க? 6 மாசம், 1 வருஷம், மிஞ்சி போனா 2 வருஷம். அதுக்கு மேலே ட்ரைனிங் பீரியடு 40 வருஷமா ட்ரைனிங் கொடுத்துறாரு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்பயும் அவங்களுக்கு என்ன வரல? கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா வரும்ன்ற தெளிவு அவங்களுக்கு. அப்ப வார்த்தையின் மேல தெளிவு இல்லாததுனால இவர்களுக்குள் பயம் வந்தது, இவர்களுக்குள் கலக்கம் வந்தது, இவர்களுக்குள் கண்ணீர் வந்தது. முதலாவது வார்த்தை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். 2வது வார்த்தையின் மேல தெளிவு நமக்கு இருக்கணும். எது கர்த்தருடைய வார்த்தை என்பது தெளிவு இருக்கணும். மோசே சொன்னாரு மலைக்கு கீழே உட்காந்துருப்பா, நான் மேலே போயிட்டு வந்தேன். ஆரோன் என்ன சொன்னாரு? கண்ணுக்குட்டியை உண்டாக்கி இதுவே நம்மளை நடத்தி வந்த தெய்வம், இதுவே நம்மை நடத்தி வந்த தெய்வம். இப்ப யாரு பின்னாடி யாரு போறாங்க? 10 வாதை செஞ்சது கண்ணுக்குட்டியா கர்த்தரா? செங்கடலை 2ஆ பிளந்தது கண்ணுக்குட்டியா கர்த்தரா? அப்ப யாரை நமஸ்கரிக்கணும்?
அப்புறம் ஏன் கண்ணுக்குட்டியை தேடி போறீங்க? அப்புறம் ஏன் கண்ணுக்குட்டியை தேடி போறீங்க? ஏன் கண்ணுக்குட்டியை உருவாக்குறீங்க? ஏன் கண்ணுக்குட்டியை வச்சுக்கிறீங்க வீட்டுல? வேண்டாம். எனக்கு யாக்கோபை குறிச்சு எனக்கு வாசிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் மாத்திரம் ரொம்ப பிடிக்கும். யாக்கோபுட்ட இருந்து, யாக்கோபு என்னதான் அவர் லவ் மேரேஜ் பண்ணவரா இருந்தாலும், அவர் என்னதான் கர்த்தரை தேடாத மனுஷனா இருந்தாலும், அவர் என்னதான் பொண்டாட்டி காலையே சுற்றி வர மனுஷனா இருந்தாலும், அவர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, விக்கிரகம் தன்னோடு வருவதை விரும்பாத ஒரு தேவ மனுஷன். விக்கிரகம் தன்னோடு இருப்பதை விரும்பாத தேவ மனுஷன். அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, யாருக்காக 21 வருஷம் ஆடு மேய்ச்சார் அந்த அம்மா கொண்டு வர விக்கிரகத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாரு? புதைச்சிட்டார். இன்றைக்கு சிலருடைய ஆசைக்கு நாங்கள் அநேகர் என்ன பண்றோம்? ஐயோப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் நம்ம தான் என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ற வாழ்க்கையை யாக்கோபு ஒருபோது என்ன பண்ணல, வாழல. பிரியமான, இதுக்கு தான் நான் சொல்றேன், 21 வருஷம் ஆடு மேய்ச்சாரு. அவ்வளவு லவ், அவ்வளவு லவ். ஆனா லவ்வுக்காக விக்கிரகத்தை அவர் என்ன பண்ணல. அதுதான் அவர்கிட்ட இருக்க பிடிச்ச ஒரு விஷயம். நேசிச்சா அதுதான். 21 வருஷம் ஆடு மேய்ச்சாரு தான். அதுக்காக விக்கிரகத்தை அவர் என்ன பண்ண, தன்னோடு வருவதற்கு, ராகேலே நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்ன, ஆனா நீ பண்றது தப்பு, அதை கொண்டா போத, இப்ப வா போலாம். இதை நம்ம வீட்டில் நம்ம சரியா செய்வோம்னா நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிரயாணம் ஆசீர்வதிக்கப்படும், நமக்கு பயம் வராது, நமக்கு கலக்கம் வராது, நம்ம காணாம போக மாட்டோம். அவங்க சொன்னாங்க, அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸுங்க, அவர் எப்படிங்க நான் ஹர்ட் பண்ண முடியும்? இப்படி பேசி பேசி தான் பல பேர் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, பேசுங்க, தப்பே கிடையாது. அதுல சத்தியம் இருக்கும்னா சத்ருவானாலும் தப்பு கிடையாது. வார்த்தை அப்படித்தானே சொல்லுது. சத்தியத்திற்கு நான் சத்ருவானாலும். சிஸ்டர் இருக்கீங்களா? அப்ப சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப சத்தியத்திற்கு சத்ருவானாலும் சரி, அவங்க கஷ்டப்படுவாங்க. போக போக சரியாயிரும். போக போக நீங்க சொன்னாதான் சரியாகும். ஒருவேளை யாக்கோபு மாத்திர அன்னைக்கு ராகேலை பார்த்து, ராகேலே உனக்கு இது பிடிச்சிருக்கா, உங்க அப்பா ஞாபகமா வச்சிருக்கியா, சரி வச்சுக்க அப்படின்லாம் சொல்லலை. ஒப்பனாவது ஆயாவது கொண்டாங்க. ஒப்பந்தான் இத்தனை வருஷமே விரட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஞாபகம் உனக்கு இந்த விக்கிரகம் வேணுமா, கொண்டான்னு சொல்லி புதைச்சி வச்சுட்டு தான் போனார். இன்னைக்கு ஞாபகங்களுக்காக சிலர் வைத்திருக்கிற அநேக விக்கிரகங்கள், அதை விக்கிரகமாவே மாத்திட்டீங்க. ஞாபகங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சத்தியம் மாத்திரமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப நம்முடைய இருதயம் கலக்கம் அடைவதற்கும், நம்முடைய இருதயம் பயம் அடைவதற்கும், நம் இருதயம் கவலைப்படுவதற்கும் ஒரே சத்தியம், வசனம் நமக்குள் நிலைத்திராமல் இருப்பதே. வசனம் நமக்குள் நிலைத்திராமல் இருப்பதே. இதற்கு மேல சொல்லணும்னா வேற எதுவும் கிடையாது. சரி, இரண்டாவது, பயமும் கலக்கமும் காணாமல் போவதற்கு காரணம் என்ன? பயமும் கலக்கமும் காணாமல் போவதற்கு காரணம் என்ன? நமக்குள் அபிஷேகம் என்னும் தேவ பிரசனம் நம்மை நடத்தாததுனால. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் போறேன், எனக்கு அப்புறம் ஒரு பரிசுத்த ஒரு சத்திய தேற்றவனை அனுப்பி வைக்கிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார், உங்களை போதித்து நடத்துவார். அப்ப நம்ம பயப்படுவதற்கும் நம் காணாமல் போவதற்கும் நம் கலங்குவதற்கு காரணம் நமக்குள் அபிஷேகம் என்னும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் இல்லாததுனால். ஆனா யார் இப்படி நடக்கிறோம்? மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்கிறோமே தவிர தெய்வத்தின் வார்த்தையை கேட்டு நடக்கிறது இல்ல. அப்ப
மோசைக்குள் இருந்த அபிஷேகம் புரிஞ்சு கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரோனுக்குள் இருந்த அபிஷேகத்தை என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. அப்ப யார் யாரை இயக்குறாங்கன்ற தெளிவு என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. அப்ப நமக்குள் பரிசுத்த ஆவியான இருப்பார்னு சொன்னா அவர் நம்மளை சகல சத்தியத்தில் என்ன பண்ணுவார், நடத்துவார். இதுவே வழி, இதுலயே நடவுங்களோட சத்தம் நமக்கு என்ன ஆகும், உண்டாகும். அப்ப நமக்கு பயம் என்ன பண்ணாது. நம்ம அநேகமா எதுக்குங்க பயப்படுறோம், வாழ்க்கையை நினைச்சுதான் பயப்படுறோம். வேற எதுக்கு பயப்பட போறோம், வேற என்ன பயம் இருக்கு, வாழ்க்கை என்ன ஆகுமோ, இவ்வளவுதான், சிம்பிள். அதுக்குள்ள கடனும் இருக்கு, அதுக்குள்ள வியாதியும் இருக்கு, அதுக்குள்ள எதிர்பார்ப்பும் இருக்கு, அதுக்குள்ள தேவைகளும் இருக்கு, எல்லாமே இருக்கு. எதுக்கு, வாழ்க்கை. அப்போ வாழ்க்கை என்னவா மாறப்போகுது, வாழ்க்கை என்னவா மாறப்போகுது. ஆனா சத்தியம் ஒண்ணு இருக்கு, சத்தியம் ஒண்ணு. என்ன சத்தியம், என்னை நோக்கி கூப்பிடு. ஒரே வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப எப்ப நம்ம பலப்பட முடியும், நம்ம துன்பத்துல இருந்தாலும், நம்ம துயரத்துல இருந்தாலும், நம் கலங்கி நின்னாலும், நம்ம காணாம போயிருமோன்ற பயம் இருந்தாலும், நமக்குள் ஆவியானவர் இருப்பாருன்னு சொன்னா, நமக்குள் அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா, அந்த அபிஷேக சகல நுகத்தையும் உடைச்சு நம்ம நேர்வழியா என்ன பண்ணும். அதனாலதாங்க அப்போஸ்தல நாட்கள்ல பயந்து போன சீஷர்கள் பயமின்றி பிரசங்கிக்க காரணம் என்ன, அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் அநேகருக்குள்ள இந்த சகல நுகத்தடியும் உடைச்சுது. நீங்க ஆவியில நிரம்பி ஜெபியுங்க, எந்த பயம், எந்த கலக்கம், எந்த கண் கலங்க உங்களை பிடிக்குது நான் பார்க்கிறேன். நீங்களே சோதிச்சு பாருங்களேன். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது நீங்க ஜெபிச்சுட்டு நீங்க வெளியில போங்க. எப்படி உங்களுக்குள்ள பயம் புகுதுன்னு பார்க்கலாம், எப்படி உங்களை அறியாம கண்ணீர் வருதுன்னு பார்க்கலாம், எங்க நீங்க காணாம போறீங்கன்னு பார்க்கலாம். எங்கேயும் கர்த்தர் நகர விட மாட்டாரு. அவருக்குள் கட்டப்பட்டிருக்கிற நம்மளை அவருக்குள் இசைவாக அவர் நடத்தி செல்வாரே தவிர வெறுமையாக விட்டு ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு, போக மாட்டாருங்க. அவருக்குள் நாம் கட்டப்படுவோம்னு சொன்னா எப்படி, அபிஷேகம் என்னும் அந்த அக்கினிக்குள் நாம் ஒன்றாக இணைந்து நாம் கட்டப்படுவோம்னு சொன்னா அவர் நம்மை நடத்த வேண்டிய விதத்தில் நம்மை நடத்தி கொண்டு போவார். அபிஷேகத்துக்காக ஜெபியுங்க, அந்நிய பாஷைக்காக ஜெபியுங்க. அதற்காக தான் சபை ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கன்னு படியா படிக்கிறோம். 2 பேரை வச்சு பாடுவதற்கு சபை இல்லை, 4 பேரை வச்சு ஆராதனை நடத்துறதுக்கு சபை இல்லை. சபை என்பது எல்லோரும் கூடி வந்து ஆராதிக்கிற இடம். 2 பேர் 3 பேர் பிச்சு பிச்சு, ஒரே குடும்பம், ஒரு புள்ள தான் வந்து உட்காந்துருந்துச்சு பாடும்போது, ஒரே குடும்பம். அப்ப கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் விடுதலை என்ன பண்ணும், கிடைக்கும். என் குடும்பத்துல விடுதலைன்னா எப்படி கிடைக்கும், எப்படி விடுதலை கிடைக்கும்? ஆராதனைக்கு வந்து வாயை திறந்து விடுதலோட ஆராதிக்க முடியாத உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான விடுதலை எப்படி வரும்? உள்ளரங்கமான விடுதலை தான் வெளியரங்கமான விடுதலை நமக்கு என்ன பண்ண வரும், சேர்த்து கொண்டு வரும். அப்போஸ்தல நாட்கள்ல பேதுரு உள்ள விடுதலை பெற்றாரு, வெளியரங்கமாக கிரியை செஞ்சாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ள விடுதலை பெற்றார், வெளியரங்கமான கிரியை செஞ்சாரு. லீதியால் தனக்குள்ள விடுதலை உண்டாக்கினாள், வெளியரங்கமாக கிரியை செய்தார். சீலா தனக்குள் விடுதலை பெற்றால், வெளியரங்கமான கிரியை செய்தால். முதல்ல உள்ளான விடுதலை, அப்புறம் தான் வெளியரங்கமான விடுதலை. அதான் நீதி உள்ள கர்த்தர். உள்ள விடுதலை பெற்றாதான் வெளியே விடுதலை என்ன பண்ண முடியும், காண முடியும். கர்த்தருடைய ஆலயத்துல வாயை திறந்து விடுதலையோடு நீங்க ஆராய்த்தா மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் விடுதலையை காண முடியும். எவர்கள் எல்லாம் ஆராதனை அற்பமா நினைக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அப்படியே பார்ப்பார். நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ கர்த்தரும் அப்படி நினைக்கிறான்ற வசனம் இருக்கு. அதன்படி நீங்கள் எப்படி ஆராதனை நினைக்கிறீர்களோ, நீங்கள் எப்படி ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, நீங்கள் எப்படி ஆராதனை அனுசரிக்கிறீர்களோ அப்படியே கர்த்தரும் உங்களை நடத்துவார். அதுவே நீதி உள்ள கர்த்தர். யெகோவா சிட்கேனோ நீதி செய்கிறவர்னா நமக்கு மாத்திரமல்ல, அவரும் நீதி உள்ளவராகவே தான் இருப்பார். நாம் எப்படி அவரை பார்க்கிறோமோ அவரும் நம்மை அப்படியே பார்ப்பார்.
ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கண்ணாடியை போல நாம் எதை காண்பிக்கிறோமோ அதையே நமக்கு பிரதிபலிப்பார். நாம் அன்பை காண்பித்தால் அன்பை பிரதிபலிப்பார். நாம் ஆர்வத்தை காண்பித்தால் ஆர்வத்தை பிரதிபலிப்பார். நாம் இன்னும் அவருடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட இருக்கிறோமோ அப்படியே தான் அவரும் நமக்கு இருப்பார். அதனால தான் வார்த்தை அழகாக சொன்னான், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கணும் அவன் மேலே நான் இரக்கமாக இருப்பேன்ப்பா, வேற எவனும் என்னை கேட்கக்கூடாது. காரணம், அவன் என் மீது அன்பாக இருந்தான், நானும் அவன் மீது அன்பாக இருந்தேன். எத்தனையோ சீஷர்கள் இருந்தாங்களே, ஏன் இயேசு பேதுருவை மட்டும் தேடி போனார்? நம்ம யோசிச்சிருக்கோமா? யோசிச்சிருப்போம். ஏன் பேதுருவை மட்டும் தேடி போனார்? பேதுரு அவசர கொடுக்கையா இருந்தாலும் அவருக்குள்ள நேசம் அதிகமா இருந்துச்சு. அவருக்குள்ள இயேசுவோட அன்பு அதிகமா அவருக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அவசரப்பட்டு அவர் முந்திரி கொட்டையாட்டம் என்ன பண்ணாரு, சில சமயம் பேசுவார். அதனால அவர் பேத கிடையாது, அவர் தேவைக்காக தேவனை சுத்தி வந்தவர் கிடையாது. அவருக்குள்ள அன்பின் ஆழம் அவ்வளோ இருந்துச்சு. இயேசுவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இயேசுவுக்கு எதுவும் ஆயிட. அதனாலதான் அவ்வளவு முறை இயேசுவை தடுத்தார். அதனாலதான் கண் கலங்கி அழுதார். அதனாலதான் இயேசு மறுபடியும் அவரை தேடி போய் என் நாடுகளை மெய்ப்பாயாகன்னு திறவுகோலை கொடுத்து விட்டு அவர் மறுபடியும் பரமேறி சென்றார். அப்ப எதுங்க நம்மளை நடத்தும்? எது நம்மளை நடத்தும்? வார்த்தையும் அபிஷேகமும் நம்மை நடத்தும். வார்த்தையும் அபிஷேகமும். நீங்க எவ்வளவு அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அபிஷேகம் என்பது கர்த்தருக்கு விட்டு கொடுப்பது. ஜபத்துல கர்த்தருக்கு விட்டு கொடுப்பது தான் அபிஷேகம். உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு விட்டு கொடுப்பது பேர் தான் அபிஷேகம். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீங்க போய் காத்துருங்க, ஜெபியுங்க, விட்டு கொடுங்க, ஆவியானவர் ஊற்றப்படுவார். பின்பு யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கு போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷ பிரசங்கியுங்க. முதலாவது அபிஷேகம் நமக்குள் வேண்டும் என்றால், ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்கு வேண்டும் என்றால், முதலாவது நம்மை நாம் கர்த்தருக்கு விட்டு கொடுத்தே ஆக வேண்டும். அதற்கு பின்பு நீதி செய்கிற கர்த்தர் தமது நீதியை நமக்கு பிரதிபலிப்பார். நம்மை விட்டு கொடுக்காம நீதி எப்படிங்க கிடைக்கும்? கோர்ட்டுக்கு போறோம், உண்மையை சொன்னாதானே ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், பொய் சொன்னா ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குமா? அது போலதான் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்தா மட்டும்தான் வழிநடத்துதல் கிடைக்கும். விட்டு கொடுக்காம வழிநடத்துதல் மாத்திரம் கிடைக்கும்னு சொல்லி கனவுல கூட என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட கனவுகள் இருந்தா இன்றைக்கு அதை கரோசின் ஊற்றி கொளுத்திருங்க. உங்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு அபிஷேகத்தின் மேல வாஞ்சையா இருக்கு, உங்க இருதயம் எந்த அளவுக்கு விடுதலைக்கு வாஞ்சையா இருக்கு, உங்க இருதயம் எந்த அளவுக்கு உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணுங்கிற வாஞ்சை விருப்பம் இருக்கு. நேற்றைய தினத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை மாதிரி எனக்கு மறுபடியும் இருதயத்தில் ஓடிட்டே இருந்துச்சு. நேற்றைய தினத்தை நான் காலைங்க நான் சபையில் ஜெபிக்க வரும் பொழுது ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ ஏசாயா தான் எனக்கு அடிக்கடி உள்ள பாரமாகிட்டே இருந்தார். என்னடா ஏசாயா நமக்கு ரொம்ப பாரமாகிட்டே இருக்காரு, என்னவா இருக்கும், யாரை நான் அனுப்புவேன், அந்த வார்த்தை வருது. அப்புறம் ஏசாயா, நான் போறேன் என்னை அனுப்புங்க, நான் போறேன் என்னை அனுப்புங்க. என்னடா அது வார்த்தை இப்படியே வந்துகிட்டு இருக்கே. அப்பதான் ஒரு விஷயத்தை நான் அந்த நேரத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷன் எழும்புனா போதும், சுவரை அடைக்கத்தக்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன், என்னை அனுப்புங்க, நான் போறேன். ஒரு மனுஷன் எழும்புனா போதும். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா திரும்ப எழும்பணும்? அபிஷேகம் நிறைந்தவனா எழும்பணும். வெறுமையா இரும்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வெறுமன வைராக்கியம் இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏசாயாவுக்குள்ள வைராக்கியம் எப்படி தெரியுமா கேட்டாரு? அக்கினி என் நாவல் என்ன பண்ணுங்க, போடுங்கப்பா. அந்த அபிஷேகம் உள்ள வந்த உடனே அவருக்குள் இருந்த பாவங்கள் எல்லாம் வெளியேறிடுச்சு. அவருக்குள்ள ஒரு அநேக விதமான பாரம் அமுக்குது. ஆத்தும பாரம் என்ன பண்ணுது, அமுக்குது. அப்ப நமக்குள்ள ஆத்தும பாரம் இல்லைன்னா காரணம் என்ன? உள்ள அபிஷேகம் இன்னும் ஆழமா இறங்கல. என்னால ஜெபிக்க முடியல, இன்னும் உள்ள இறங்க வேண்டியது இறங்கல. வாழைப்பழத்துல ஊசியை ஏத்துனாதான் யானைக்கு என்ன பிடிக்கும்? மதம் பிடிக்கும். அபிஷேகம் ஊசி போல ஏறினாதான் தெரியும்.
எதிர்த்து நிற்க எவனும் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. நாம் வெறும் வாழைப்பழத்தை மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டு வயிறை ஒப்பிக்கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் ஊசி ஏறினாதான் உங்களுடைய பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். வெறுமான ஸ்தோத்திரம் போட்டு போகிறதில்ல, வெறுமான பாடிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. இடையில ஒரு நாள் ஜப குறிப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன அறியாமல் ஜெபித்த ஒரு ஜபம், அது நம்ம சபையை குறித்து தான் எனக்கு வந்துச்சு. அப்போவே தெரியும் நம்ம சபை எப்படி தெரியுமா இருக்குது. ஆராதனை நேரத்தில் பாட்டை மட்டும் ரசிக்கக்கூடியவர்கள். ஏன்னா இங்கே நம்ம இது என்ன ஷோ ஓடு, என்ன ஷோமா ஓடுது, சூப்பர் சிங்கர். அது இங்கே நம்ம நடத்தலை. பாடுவதை மாத்திரம் மௌனமாக கேட்டுக்கொண்டு போவதற்கு, பாடுவதை மௌனமாக கேட்டுக்கொண்டு போது. நம்ம இங்கே ஒன்றும் பாட்டு காம்படிஷன் நடத்தலை. நன்றாக பாடினார்கள் பாஸ்டர் அம்மா, நன்றாக பாடினார் அந்த சிஸ்டர். பாஸ்டர் கொஞ்சம் கட்ட குரலில் பாடினார், இருந்தாலும் பரவாயில்லை. இப்படி ரசிப்பதற்கு இல்லை ஆராதனை, ஒப்பு கொடுக்கறதுக்கு தான் ஆராதனை. அதுக்கு தான் யாரும் வரதில்லை. ஏன்னா ஒப்பு கொடுக்க மனசு இல்லை. அப்புறம் எப்படி அபிஷேகம் விட்டுறப்பட, அப்புறம் எப்படி விடுதலை கிடைக்க, அப்புறம் எப்படி பயம் மாறும், அப்புறம் எப்படி கண்ணீர் மாறும், அப்புறம் எப்படி கவலை மாறும். எவர்கள் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்க விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையே கர்த்தர் நிரப்புவார். எவர்களை கர்த்தர் நிரப்புறாரோ, எவர்களை கர்த்தர் முன் குறித்தாரோ அவர்களுக்கு ஆளுகையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். கேட்பதற்கு உங்களுக்கு நன்றாக இருக்கும் இன்றைக்கு பூம்பும் மாடு போல. ஆமாம் பாஸ்டர், சரியா தான் சொல்றாரு. கேட்டுக்கிட்டியா, பத்தியா, சொல்லலாம் நேற்று நான். நல்லா தான் இருக்கும், அப்பியாசப்படுத்தும் போது அது கஷ்டமா இருக்கும். அதனால தான் கர்த்தர் அப்பியாசப்படுத்த சொல்றார். அப்ளை பண்ணுங்க. நீங்க தனிப்பட்ட விதத்தில் எவ்வளோ நேரம்னா ஆராதிங்க, தப்பே கிடையாது. 1 மணி நேரம், அரை மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? சபை கூடி வருதலை. இப்போ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதா, உங்கள் வைராகியத்துக்கு கீழ்ப்படுகிறதா? வசனம் என்ன சொல்லுது? தனி ஜபத்தை விட்டுறாதுன்னு சொல்லியிருக்க, குடும்ப ஜபத்தை விட்டுறாதுன்னு சொல்லியிருக்க. அது நல்லது. நானும் மீட்டாரும் என்றால் சேவிப்போம், அவ்வளோதான். அங்கே சேவிக்க சொல்லியிருக்கு. குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை சேவிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் தன்னுடைய தனி ஜபத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார். அது அவருடைய வழக்கமாக இருக்குது. அது போல் ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் சபை கூடுதலை மாத்திரம்தான் விட்டு விடாங்கன்னு சொல்லியிருக்கு. விட்டுறாதீங்கப்பா, சபை கூடி வரதை என்ன பண்ணுறாதீங்க, விட்டுறாதீங்கன்னு இதை மட்டும்தான் மையப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை தான் இன்னைக்கு எல்லாரும் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆராதனை என்பது என்ன? துதி, ஸ்தோத்திரம், பாடல், ஆராதனை, சங்கீதம், சாட்சி, ஜப குறிப்புகள், சிறுப்பிள்ளைகள் சொல்கிற வசனங்கள், அறிவிப்புகள், இதையெல்லாம் கடந்து போய் வரக்கூடிய பிரசங்கம், காணிக்கை, இதுதானே ஒரு முழுமையான ஆராதனை. நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆனால் என்ன சொல்லிட்டு வரோம்? நான் ஆராதனைக்கு போயிட்டு வரேன். ஆனால் இங்கே வந்தது எதுக்கு? பிரசங்க நேரத்தில். இங்கே வந்தது எப்போ? சாட்சி சொல்கிற நேரத்தில். இங்கே வந்தது எப்போ? அறப்பிரசங்கத்தில். இதுக்கு பேர் ஆராதனைக்கு வர்றதுக்கான அர்த்தம் கிடையாது. ஆராதனை என்பது முழுமை. அப்போ ஆராதனைக்கு வரவங்க முழுமையாக என்ன பண்ணணும்? வரணும். அதுக்கு பேர் தான் நான் ஆராதனைக்கு போனேன் என்பதுக்கான அர்த்தம். நான் அநேக முறை ஜெபிச்சுட்டு இருக்கப்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். நம்ம சபை வந்து அபிஷேகம் இல்லாமல் இருக்கே, நம்ம சபை வந்து நிரப்பப்படாமல் இருக்கே, நம்ம சபையை இப்படியே மங்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு வருத்தப்பட்டேன். அப்போ தான் எனக்கு ஆயனை உணர்த்தினார், ஒற்றுமை இருந்தால் ஏன்பா அபிஷேகம் ஊற்றப்படாமல் இருக்கு அப்படின்னு. ஒற்றுமை இருந்தா அவர்கள் 120 பேரையும் 120 பேரும் கூடியிருந்ததுக்கு பின்பாக தான் அபிஷேகம் என்ன பண்ணப்பட்டது. ஒருமனப்பட்டு 120 பேர் என்ன பண்ணாங்க? உட்காந்துருந்தாங்க. இங்கே ஒரு மனம் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரம் கிடையாது. எல்லோரும் ஒரு மனதோடு கூடி வந்து அமரும் பொழுது. அப்போ நீதி செய்கிற கர்த்தர் நமக்குள் வசனம் இருக்குமானால் நம்மை நீதியான காரியத்தில் என்ன பண்ணுவார்? நடத்துவார். நமக்குள் அபிஷேகம் இருக்குமானால் அந்த அபிஷேகம் என்கிற சத்திய ஆவியானவர் நம்மை நீதியின் பாதையில்
நடத்துவார். அப்ப நீதி செய்கிற கர்த்தர். ஏன்னா வாலிபனே உன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவ வசனத்துலன்னு போட்டிருக்கு. அப்ப நம்முடைய பாதைகள் வெளிச்சமாக மாறணும், நம்முடைய பாதையில் இருக்கிற அந்தகாரங்கள் மாறணும், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்தகாரங்கள் மாறணும். அப்படின்னா வசனத்திற்கு கீழ்ப்படியணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கணும், கர்த்தர் நமக்கு கொடுத்த நல் வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். அதனால வார்த்தை என்பது உங்களை தேடி வரணும், நீங்க வார்த்தையை தேடி போகக்கூடாது. இரண்டாவது அபிஷேகம். ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கணும், நிரம்பினவர்களாய் அல்ல, நிரப்பப்பட்டவர்களாய், நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களாகவே என்ன பண்ணணும், இருக்கணும். கடைசியாக நீங்கள் அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா அநேகர் யோசிப்பீங்க. கடைசியாக நீங்கள் அபிஷேகம் பெற்றுனா அநேகர் யோசிப்பீங்க. காரணம் தெரியாது. அது நியூ இயர் சர்வீஸாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் நான் சில பேரை பார்க்குறேன் நியூ இயர் சர்வீஸ். அபிஷேகம் என்பது அனுதினமும் நிரப்பப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் சாப்பிடும் உணவை போல ஜெபமும் அபிஷேகமும் வேத வசனமும் உட்கொண்டு கொண்டே இருக்கணும், பிரயோஜனப்படுத்தி கொண்டே இருக்கணும், பழகி கொண்டே இருக்கணும். அந்நிய பாஷைகளை பேசணும், அபிஷேகத்தில் நிரம்பணும், அபிஷேகத்தில் நிரம்பி வீட்லேயே ஜெபிங்களேன். யாருக்கு உங்கள் வீட்டில் அபிஷேகத்தில் யார் கேட்க போகிறா? வீட்டில் நிரம்புனா சபையிலையும் நிரம்ப முடியும், சபையில் நிரம்புனா தேசத்தையே நிரப்ப முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த நேர்நகர் பட்டணத்தை எப்படி நம்ம சுதந்திரிக்க முடியும்? நமக்குள் அபிஷேகம் பற்றி எரியும் போது தான் இந்த நேர்நகர் நம்ம என்ன பண்ண முடியும், சுதந்திரிக்க முடியும். நமக்குள் பற்றி எரியாமல் ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே ரட்சிங்கன்னா எப்படி ரட்சிப்பு நடக்கும்? ஏசாயா என்ன சொன்னார்? என் நாவின் மேல் போடுங்கப்பா. அவருக்குள் வந்ததுக்கு பின்பாக தான் அவர் போய் தேசத்தை என்ன பண்ணார், சுவரை அடைக்க புறப்பட்டு போனார். இன்னைக்கு நம்ம சுவரை மட்டும்தான் அடைக்க போகிறோம், நிரப்பப்படாமல் தான் என்ன பண்ணுறோம், போயிட்டு இருக்கிறோம். பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது என்னது, சட்டியில் இருந்தால் தான் இங்கே இல்லாமல் அங்கே எப்படி வரும்? இங்கே இருந்தால் தான் அங்கே சுவரை என்ன பண்ண முடியும், அடைக்க முடியும். சுவரை அடைக்கிறதுக்கு வயிறாக்காமல் கரண்டியை தூக்கிட்டு போனால் மட்டும் இல்லை, செங்கலும் சாந்தலாம் சேர்ந்து வரணும். இல்லாமல் சுவரை என்ன பண்ண முடியாது, அடைக்கவே முடியாது. இதற்கு அப்புறமும் அந்த 400 தீர்க்கதரிசி பேச்சை தான் கேட்போன்னு சொன்னால் கேளுங்களேன், யார் வேண்டான்னா? அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்க தரிசனம் 23ஆம் அதிகாரம் 4, 5, 6. அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் வரும், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், யூதா ரட்சிக்கப்படும், நாம ரட்சிக்கப்படுவோம். ஆமென். இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், நம்முடைய குடும்பம் சுகமாக வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. நமக்கு நீதி செய்கிற தேவன் நம்மோடு இருந்து நம்ம என்ன பண்ணுவார், நடத்துவார். நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படணுமா? சத்தியத்துக்குள்ள நீங்க வாங்க, அபிஷேகத்துக்குள்ள நீங்க வாங்க. உங்க அபிஷேகம் உங்க பிள்ளைய பற்றுங்க, உங்க அபிஷேகம் குடும்பத்தை பத்தி எறிய வைக்குங்க. ஒருவனுடைய அபிஷேகம் தேசத்தையே பத்த வைக்கணும், உங்க அபிஷேகம் உங்க குடும்பத்தை பத்த வைக்காது? வைக்குமா வைக்காதா? வைக்கும்ல. அப்போ ரட்சிப்பு வேணுமா? அபிஷேகத்துக்குள்ள வாங்க, சத்திய வசனத்துக்குள்ள வாங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணுமா? சுகமா இருக்கணுமா குடும்பம்? வாங்க அபிஷேகத்துக்குள்ள. அபிஷேகத்துக்குள்ள வந்த பேதுருடைய வாழ்க்கையும் பவுலுடைய வாழ்க்கையும் சுகமா இருந்துச்சா இல்லை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அது அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. வெளியரங்கமாக பார்க்க டஃப்பான வாழ்க்கை தாங்க பவுலும் சீலாவும் அனுபவித்தது, பேதுரு அனுபவித்தது, சீஷர்கள் அனுபவித்ததெல்லாம் டஃப்பான வாழ்க்கை தான். ஆனால் அவங்களுக்கு அது டஃப்பாக என்ன பண்ணல,
சுத்தமாக தெரியல. காரணம் அபிஷேகம் நடத்துது உள்ள. உங்கள் வாழ்க்கை ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப லெகுவாக மாறணுமா? அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்க. குடும்பத்தால் அபிஷேகத்தை நிரப்பப்பட்டு ஜெபியுங்க. பிள்ளைங்க அபிஷேகம் பெறாமல் இருக்கணுங்களா? எதுக்கும் அடிக்கிறீங்களா, இதுக்கு போட்டு சாத்துங்க. ஜெபி அபிஷேகத்தில் நிரம்புன்னு சாத்துங்க. கேளுன்னு சொல்லி சாத்துங்க. எப்படிப்பா அபிஷேகத்தில் நிரம்புறேன்னு கேட்டாக்க ஜெபம் பண்ணான்னு போட்டு சாத்துங்க. படிக்கலான்னு அடிக்கிறோம்ல, சாத்துங்க, தப்பே இல்லை. கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் கையில் பெரம்பை கையாளுவது தப்பே கிடையாது. மற்றதுக்கு பெரம்பை கையாண்டாதான் தப்பு. கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் பெரம்பை கையாளுறது தப்பே இல்லை. அதனால் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கும், நம்முடைய குடும்பம் சுகமாக இருப்பதற்கும், நம்முடைய குடும்பத்திற்கு நீதியான காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியணும். அபிஷேகத்திற்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் என்ன பண்ணணும்? இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருப்பார், நமக்கு நன்மை செய்கிறவராகவும் இருப்பார். அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீதிக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கர்த்தாவே, உம்முடைய நீதிக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உம்முடைய நீதிக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒருவேளை இன்னைக்கு நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக கலங்குறதும், அதிகமாக பயப்படுறதும், அதிகமாக நாங்கள் காணாமல் போகிறது நாங்கள் கேளாமல் போன உம்முடைய சத்திய வார்த்தைகள் என்பதை நாங்கள் நினைவு வைக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசுனீங்க, எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க, எங்களுக்கு உணர்த்தினீங்க. ஆனாமலும் ஆண்டவரே, அந்த 400 தீர்க்கதரிசிகள் சொன்னார் என்று சொல்லி யுத்தத்திற்கு போன ஆகாப்பை போல, யோசபாத்தை போல தோல்வியை கண்டு ஓடி வந்த நிலைமையில நிற்கிறேன்ப்பா. இனி நான் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் கேட்பேன்ப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்டு தான் யுத்தத்துக்கு போகணும்னு நினைச்சோம். ஆனால் அந்த 400 பேரும் தங்களுக்கு சாதகமானதை சொல்லிட்டாங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்காம போயிட்டோம்ப்பா. அநேக விஷயத்தில் தோற்று போயிட்டீங்க, அநேக வாங்க வேண்டிய விஷயத்தில் ஏமாந்துட்டீங்க. காரணம், அவங்க சொன்னாங்கன்னு வாங்கினேன், இவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னு அதை செஞ்சேன். ஆனால் அவங்க எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, அவங்க எல்லாரையும் ஏமாற்றிட்டு போயிட்டாங்களேன்னு நீங்கள் உங்களுக்குள்ளே பற்றுகிற அந்த பற்றுதல் ஆகாப்பைக்குள் இருந்த யோசபாத்தினுடைய நினைவுகளைப் போலவே அவன் என்னை ஏமாற்றிட்டான், என்னை ரொம்ப ஏமாற்றிட்டான். நான் வசனத்துக்கு கேட்காம நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி சிலருடைய வஞ்சகத்தில் ஏமாற்றப்பட்டிருப்பீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக திரும்புங்க. ஆண்டவரே, நான் உமக்கு நேராக திரும்புகிறேன்ப்பா. நான் வஞ்சகத்தில் சிக்கியிருக்கிறேன்ப்பா. நான் யோசபாத்துடைய வஞ்சகத்தில் சிக்கிட்டேன்ப்பா. யோசபாத்துடைய வஞ்சகத்தில் சிக்கிட்டேன்ப்பா. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இன்னைக்கு மற்ற மனுஷங்களால தான் இன்னைக்கு அநேகர் கடன்பட்டு கிடக்குறீங்க. மற்ற மனுஷங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நம்பி நீங்கள் செஞ்சது தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய தலைவலியாக வந்து நிற்கிது. அப்படிப்பட்ட தலைவலியை எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, இதுக்கப்புறம் நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன்ப்பா. இனி நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன், இனி அபிஷேகத்துக்கு கீழ்ப்படிவேன், ஆவியானவருக்கு கீழ்ப்படிவேன்ப்பா. எழுதப்பட்ட வசனத்திற்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் நான் கீழ்ப்படியுவேன். பரிசுத்த ஆவியின் துணையோடு எழுதப்பட்ட வேத சத்தியத்திற்கும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துறதுக்கு மாத்திரமே நான் ஒப்பு கொடுப்பேன்ப்பா. இனி மனுஷனுடைய போதனையை கேட்டு நடக்க மாட்டேன். வேண்டாங்க, மனுஷன் போதனையை கேட்டு ஆகாப்பு போனது போதும். மனுஷன் போதனையை கேட்டு யூதாஸ் காரியோத் போனது போதும். மனுஷன் போதனையை கேட்டு அநேகர் போயிட்டாங்க. போதும், நம்ம அப்படி போக விரும்ப வேண்டாங்க. ஆபிரகாமை போல விழுந்து கிடந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடங்க. கர்த்தர் பேசுவார். நீ நடந்து திரிகிறது எம்மட்டும், அம்மட்டும் உனக்கு தருவேன். நீ இழந்தவனாக நிற்கலாம், நீ இழக்கலை. நீ நடக்க ஆரம்பி, நீ துதிக்க ஆரம்பி, நீ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி, நீ அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க ஆரம்பி. நீ எம்மட்டும் பார்க்குறியோ அம்மட்டையும் கர்த்தர் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். விழுந்து கிடந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடங்க. ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின்படி எங்களை நடத்துங்கப்பா. இனி மனுஷனுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கல,
எங்களோடு எந்த மனுஷனும் பேச மாட்டாங்க, தலையை நாங்கள் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போக விரும்பல. எங்களோடு கர்த்தர் பேசுங்க, நாங்கள் காத்திருக்கிறோம். இரவு முழுவதும் யாக்கோபு காத்திருந்தார், 6 நாள் முழுவதும் மோசே காத்திருந்தார். ஏன் நம்மளால காத்திருக்க முடியாது? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் பேசும் அளவும் கர்த்தருக்காய் காத்திருங்க. மனுஷன் வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்து இன்னைக்கு நின்ற இடம் போதும், இதையும் தாண்டி நின்றுனா அது இதை விட அசிங்கமாக போயிடும். வேண்டாம், இந்த இடம் போதும். இதுக்கு மேலேயும் மனுஷன் பேச்சை கேட்டு வேற இடத்துக்கு போயிடாதீங்க, அது இதை விட பெரிய அவமானத்தை உண்டாக்கிடும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வார்த்தை யாருக்கு வருதுன்னு தெரியல, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சபை கூடி வருதலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் தனிப்பட்ட குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், அது போல் சபை கூடி வருவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உறவுகளாய் கூடுவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவத்தை விசுவாசம் சேர்ந்த சபையில் கூடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் குடும்பத்தை நிச்சயமாய் கர்த்தர் ரட்சிப்பார். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நீதி உள்ளவராக இருப்பார். கர்த்தரே உங்களை நடத்துவார், கர்த்தரே உங்களை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.